நம் தலையெழுத்தை மாற்றக்கூடிய கோவில் எங்கு இருக்கிறது தெரியுமா? நம் வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தலையெழுத்தே காரணம் என்று சொல்லி புலம்போரை கண்டிருப்போம். தலையில் எழுதியது தான் நடக்கும் என்று சொல்வது உண்டு. ஆனால் அத்தகைய தலையில் எழுதப்பட்ட விதியை மாற்றக்கூடிய கோவில் இருக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? அத்தகைய சிறப்பு வாய்ந்த கோவிலை பற்றித்தான் இந்த பதிவில் காண உள்ளோம். சென்னையிலிருந்து திருச்சி போகும்போது திருச்சியிலிருந்து 25 கிலோமீட்டர் முன்பாகவே திருப்பட்டூர் என்ற கிராமம் உள்ளது. அங்கு தான் இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்திற்கு செல்வதற்கு விதி இருந்தால் மட்டுமே போக முடியுமாம். ஒரு முறை சென்று விட்டால் மறுபடி செல்ல வாய்ப்பு கிட்டுமாம். படைப்பு தொழிலை செய்து வந்த பிரம்மனுக்கு 5 தலைகள் இருந்தது. மும்மூர்த்திகளின் ஒருவராக இருந்தவருக்கு கர்வம் வந்தது. பிரம்மனின் இந்த கர்வத்தை போக்க நினைத்த சிவபெருமான் அவரின் 5வது தலையை வெட்டி எடுத்து மட்டுமில்லாமல் படைக்கும் தொழிலின் இழக்க கடவாய் என்று சபித்து விட்டார். இதனால் அதிர்ச்சி அடைந்த பிரம்மன் சிவனிடமே சாப விமோசனம் வேண்டினார். அதற்கு சிவன் தேசம் முழுவதும் இருக்கும் சிவன் கோயில்களுக்கு சென்று வழிபட்டு வரவும், தக்க நேரம் வரும்போது நானே சாப விமோசனம் தருகிறேன் என்று கூறியிருக்கிறார். அப்படி தேசம் முழுவதும் சுற்றி வந்த பிரம்மன் கடைசியாக திருப்பட்டூர் வந்து சிவனை தரிசிக்க அவர் சாப விமோசனம் கொடுத்து படைக்கும் தொழிலை திரும்ப வழங்கினார். இதனால் பிரம்மன் வழிபட்டு சாப விமோசனம் பெற்றதால் பிரம்மபுரீஸ்வரர் என்று பெயர் பெற்றது. படைக்கும் தொழிலை மட்டுமில்லாமல் இங்கு வந்து வணங்கினால் அவரின் தகுதிக்கு ஏற்ப தலையெழுத்தை மாற்றி எழுதலாம் என்று சிவபெருமான் வரம் அளித்தார். அதனால் இக்கோயிலுக்கு சென்று ஜாதகத்தை வைத்து வழிபட்டால் நம் தலையெழுத்தை மாறும் என்று சொல்லப்படுகிறது. எல்லாவற்றையும் இழந்தவர்கள் மீண்டும் இழந்தவற்றை பெறுவதற்கு இக்கோவிலுக்கு வந்து வழிபாடு செல்லலாம். இக்கோயில் இருக்கும் பிரம்மன் சந்நிதி ஜாதகத்தை கொடுத்து வேண்டி உங்கள் தலையெழுத்தை மாற்றிக்கொள்ளவும். இங்கே பிரசாதமாக மஞ்சள் கொடுக்கப்படுகிறது. இந்த கோவிலில் பதஞ்சாலி முனிவரின் ஜீவ சமாதி அமைந்துள்ளது. இங்கு அமைதியாக அமர்ந்து தியானித்தால் அந்த அதிர்வலைகளை உணர முடியும். இந்த கோவிலில் உள்ள காலபைரவன் விபூதி எப்பேற்பட்ட வியாதியும் குணப்படுத்தும் என்பது இங்குள்ள மக்களின் நம்பிக்கை. இங்குள்ள கைலாசநாதர் கோவில் கலந்தர் தேர் வடிவில் அமைந்துள்ளது. அதன் எதிரிலே ஒரு கல்லால் ஆன நந்தி ஒன்றும் உள்ளது. இதை பார்ப்பது மிகவும் அழகாக இருக்கும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த கோவிலை வாழ்வில் ஒரு முறையாக வந்து தரிசித்துவிட்டு செல்வது சிறப்பாகும்.